எந்த காலத்திலையும் நான் ஒன்னையும் ஏஜையும் சேர்ந்து வாழ விட மாட்டேன். ஒன்று நீ செத்து உன் தாலி இறங்கும், இல்ல ஏஜேவை நான் சாவடிச்சு உன் தாலி இறங்கும். வேற வழியே இல்ல. ஹிட்லர் கிட்ட உண்மையை சொல்லிட வேண்டியதான். அசினி, எப்பவுமே ஹாப்பியா இருப்பேன், எதுக்கு இன்னைக்கு டல்லா வர? இல்லையே. அப்ப ஏன் அமைதியா வர? ஜாலியா இருக்கலாம்னு தானே பீச்சுக்கு போறோம். நீ இப்படி மூட் அவுட்டா இருந்தா என்ன பண்றது? அதான் பீச் இன்னும் வரலையே, அதுக்குள்ள என்ன? ஏன் பீச் போய் மட்டும் தான் ஹாப்பியா இருக்கணுமா? அது வரைக்கும் இந்த மாதிரி உருந்தா வருவியா? அச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதாவது சாங் போடுங்க, ஜாலியா கேட்டுட்டே வரலாம். ஓகே, நீயே போட. நீ ஒரு நல்ல பாட்டு சூஸ் பண்ணி போடு. நானா? அது வந்து என்னை விட தான் நீங்க நல்லா பாடுவீங்களே. எனக்காக ஒரு பாட்டு பாடுங்க. அப்படியா? சரி. இளைய நிலா பொழிகிறது, இதயம் வரை நனைகிறது, உலா போகும் மேகம் கனா காணுமே, விழா காணுமே வானமே. வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும் முகிலெடு. அஸ்னி, என்னாச்சு? ஏன் அழுவுற? என் பாட்டு அவ்வளவு கொடுமையாவா இருந்தது? சாச்சா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. பின்ன ஏன் அழுவுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, லைட்டா கண்ணுல தூசி விழுந்துருச்சு. நிஜமாவா? ஆமா, உண்மைதான். போய் நீ என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிற. நானா? நான் என்ன மறைச்சேன்? நீ இப்போ என்ன யோசிச்சுட்டு வரேன்னு எனக்கு தெரியும். நீ எதுக்கு பயப்படுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஐயோ, இவருக்கு விக்ரம் மேட்டர் தெரிஞ்சிடுச்சா? நான் எவிடன்ஸ் எடுக்க வந்த ஸ்பை தான கண்டுபிடிச்சிட்டாரா? நேத்து நைட்டே இந்த மேட்டர் எனக்கு தெரிஞ்சிருச்சு தெரியுமா? நீ கவலைப்படுறது அந்த பால் விஷயத்துக்கு தானே? பாலா? என்னது? அதான் நேத்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அந்த பால் எல்லாம் ரெடியா வச்சு அது நடக்காம போயிடுச்சு. அதை நினைச்சுதானே ஃபீல் பண்றேன். இப்படி ஒரு விஷயம் நடந்தா யாருக்காவது மூட் அவுட் ஆக தான் செய்யும். சாச்சா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. கவலைப்படாத, அதுக்குன்னு ஒரு டைம் வரும். கண்டிப்பா நம்ம நினைச்சது, நம்ம ஆசைப்பட்டது நடக்கும். ஐயோ, நான் எதையும் நினைக்கல, நான் எதுக்கும் ஆசைப்படல. அந்த பேச்சை விடுங்க. சரி, எது நடந்தாலும் நடக்காம இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். அதை யாராலையும் பிரிக்க முடியாது. ஏன்னா அது நம்ம ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற லவ். அது நம்மளை காப்பாத்தும். நம்ம ஃபர்ஸ்ட் நைட் எதுக்கு பிரேக் ஆச்சுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். எதுக்கு? எதுக்குன்னா நம்மளை இணைச்சு வச்ச காதல் தேவதை நம்ம மேல கோச்சிக்கிட்டாங்க. எத்தனை சிக்கல்களுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கீங்க.
தினம் தினம் தூங்குற அதே இடத்துலயே நீங்க தூங்குவீங்க, ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுவீங்க. ஆஹா. நீங்க ஒரு நல்ல லொகேஷன், சுவிட்சர்லாந்து, குலு மணாலி இந்த மாதிரி லொகேஷன்ல ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடணும்னு சொல்லி நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட்டை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. நீ என்ன நினைக்கிற? எனக்கு அதெல்லாம் இல்லைங்க. நம்ம 2 பேரும் போராட்டத்துல சேர்ந்தோம், சண்டை போட்டுட்டே தெரிஞ்சோம். இப்ப புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிருக்கோம். இது இப்படியே காலத்துக்கும் தொடரணும். நல்ல கப்பிள்ஸ்னு பேர் எடுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க. ஆமா, எல்லாரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா நம்ம கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்றோம். கல்யாணத்துக்கு அப்புறம் வர லவ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது, ரொம்ப நிலையானது இல்லையா? எனக்கும் அதே ஆசைதான். ஆனா சூழ்நிலை அப்படி விடுமான்னு தெரியல. அந்த விக்ரம் விடுவானானும் தெரியல. நாம ஆடி பாடி சந்தோஷமா இருக்கிறப்போ நம்ம முதுகுக்கு பின்னால நம்மள பிரிக்கிற சதி நடக்கிற மாதிரி என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அம்மா, இப்போ உங்களுடைய கோரிக்கை உங்க மகனுக்கும் மருமகளுக்கும் சாந்தி முகூர்த்தம் நல்லபடியா நடக்கணுங்கிறது தானே? ஆமாங்க, ஆமா. ஏழுமலையா சொன்னபடி திருப்பதிக்கு போய் தான் என் வேண்டுதல் நிறைவேறுச்சு. அங்கதான் ஏஜேவும் ஹாசினியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து இப்பதான் அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. நல்லபடியா பிள்ளைங்க 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தம் நடத்துறதுக்கு இதுதான் சரியான நேரம். ஏஜேயும் ஹாசினியும் சந்தோஷமா இருந்து குழந்தைங்களெல்லாம் பெத்தெடுத்து நீடூழி வாழணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அருமையான நேரமா பார்த்து நீங்க சொல்லுங்க. நிச்சயமா பார்க்கலாமா? சரி. ஆண்டவனே, நல்ல நேரத்தை தாப்பா. சுப முகூர்த்தமா சொல்லுங்க ஜோசியரே. நிச்சயமா சொல்றேம்மா. நீங்க இவ்வளவு பரந்த மனசோட இருக்கும்போது சொல்லாம இருக்க முடியுமா? அருமையா சொல்றேன். சரி. அட, சோழி அருமையா உட்கார்ந்துருக்குமா. எல்லாம் நல்லதாவே நடக்கும். சாந்தி முகூர்த்தத்தை சிறப்பா நடத்தலாம். 2 நாள்ல நடத்துற மாதிரி நேரத்தை பார்த்து சொல்லிடுறேன் உங்களுக்கு. என்ன திடீர்னு பல்ட்டி அடிக்கிறான்? நீங்க சரியான ஆளுதானே கூட்டிட்டு வந்தீங்க? நல்லா பேசிதான் கூட்டிட்டு வந்தேன். 2000 ரூபாய் நோட்டு பார்த்ததும் கவுந்துட்டான். இவனை ஒரு ஜோசியர்னு கூட்டிட்டு வந்தேன் பாரு. அம்மா, உங்க மனசு நிறையற மாதிரி ஒரு நல்ல நேரத்தை சொல்றேன். சரி. ஏய், என்னங்க? சொல்லுங்க. அது வந்துமா, நல்ல நேரம் ரெடியா தான் இருக்கு.
ஆனா கிரக சஞ்சாரம் தான் கொஞ்சம் சரியா இல்லம்மா. இப்பதானே நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. சொன்னேம்மா, ஆனா கிரகங்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் இடம் மாறுது இல்லையா? என்ன பண்றது? சோழி நல்லா இருந்தாலும் என்னுடைய ஆத்ம சக்தி வேண்டான்னு சொல்லுதுமா. ஐயோ, இப்போ என்ன சொல்றீங்க ஜோசியரே? இருங்க, மறுபடியும் கடவுள்கிட்ட கோரிக்கை வச்சு பார்க்கறேன். இல்ல, இன்னைக்கே சாந்தி முகூர்த்தம் வைக்கிற மாதிரி ஒரு முகூர்த்த நேரம் பார்த்து சொல்லுங்க. கண்டிப்பாமா, உங்க ஆசைப்படியே பண்ணிடலாம். ம். போச்சு. ஆமாக்கா. இன்னைக்கு நல்ல நேரம் சொல்ல போறோம். ஆ, சொல்லுங்க. இருங்கம்மா, நல்ல நேரம் வந்துகிட்டே இருக்கு. ஏய் ம் ஐயோ, ஆ? ஏ, என்னாச்சு? எதுக்கு இந்த நேரத்துல போய் ஐயோன்னு சொல்றீங்க? அது ஐயோ, இன்னைக்கு நேரமே சரியில்லைம்மா. அதான் ஐயோன்னு சொன்னேன். என்ன சொல்றீங்க? நேரம் சரியில்லையா? இன்னைக்கே அப்படின்னு ஏதோ சொல்ல வந்தீங்க? ஆமாமா, இன்னைக்கு எனக்கு நேரம் சரியில்லை. இல்ல இல்ல இல்ல, உங்களுக்கு நேரம் சரியில்லை. இல்ல இல்ல, யாருக்குமே நேரம் சரியில்லை. இன்னும் ஒரு மாசத்துக்கு சாந்தி முகூர்த்தம் வைக்க முடியாதுமா. என்ன ஜோசியரே, மாறி மாறி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. நல்ல நேரம் இருக்குங்கிறீங்க, நல்ல நேரம் போயிடுச்சுங்கிறீங்க. என்னங்க இப்படியெல்லாம் சொன்னா எப்படிங்க? ஐயோ, சொன்னா கேளுங்கம்மா, கிரகங்கள் எல்லாம் ரத்த வெறியோட அலையுது. இப்ப நேரமே சரியில்லை. இன்னும் ஒரு மாசம் கழிச்சு கூப்பிடுங்க. நான் வந்து நல்ல தேதி குறிச்சு கொடுக்குறேன். என்ன சம்மந்தியமா? இவர் என்ன சொல்றாரு? உண்மையிலேயே இவர் நல்ல ஜோசியர் தானா? ஐயோ அருமையான ஜோசியக்காரரு. இவருக்கு எல்லாம் டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி. நான் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்குள்ள ஐயோ பா போதும் போதும் ஆயிடுச்சு. ஆமா ஜெயம்மா, எதுக்கு வம்பு? ஆமா, ஜோசியர் சொல்ற மாதிரி சாந்தி முகூர்த்தத்தை ஒரு மாசம் தள்ளி வச்சுக்கலாமே. ஏஜே ஹாசினி இவ்வளவு நாள் பொறுத்துட்டாங்க, இன்னும் ஒரு மாசம் இருக்க மாட்டாங்களா? சம்மந்தி அம்மா, உங்களை விட நான் தான் ஹாசினிக்கு நல்லது நடக்காதான்னு ஏங்கிட்டு இருந்தேன். ஆனா என்ன பண்றது, ஜோசியர் சொல்றத நம்பிதானே ஆகணும். முதலிரவை கேன்சல் பண்ணிடலாம். இல்ல சம்மந்தியமா, சாந்தி முகூர்த்தத்தை நடத்தியே தீருவேன். யாரு என்ன சொன்னாலும் சரி, ஏஜேவும் ஹாசினியும் இன்னைக்கு ஒண்ணு சேர்றது உறுதி. இரு இரு இரு, இறங்காத. ஏன் என்னாச்சு?
உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? என்னது அது? இரு சொல்ற. ஐயோ சொல்லுங்க. நீ முதல்ல கண்ணு மூடு, சொல்ற. நீங்க ஏதோ வெளிய போற மாதிரி இருக்கு. சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு எதுக்கு வெளிய போறீங்க? இப்போ இறங்கு. இறங்குறதா? நான் தான் கண்ணை மூடிட்டு இருக்கேனே, எப்படி இறங்குறது? நீ கையப்படி வா. ஹே சம்மா, சர்ப்ரைஸ். வாவ் சூப்பர் லொகேஷன். பா வேற லெவல்ல இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, நாம இங்க ஏற்கனவே வந்திருக்கோம்ல? வரல, நீ என்ன துரத்துன, நான் ஓடினேன். ஆமா ஆமா ஆமா, அன்னைக்கு நடந்த கூத்த நினைச்சா இப்பவும் சிரிப்பு தான் வருது. செம்ம காமெடி இல்ல? ஆமா, நீ என்ன துரத்த, நான் ஓட, நான் பாலத்துல இருந்து குதிச்சு, நீயும் பின்னாடியே குதிச்சு, போட்ல உட்காந்து சண்டை போட்டு கவுந்து, பா சின்ன பிள்ளைங்க மாதிரி நடந்துக்கிட்டோம் அன்னைக்கு. ஐயோ, அதுவும் நம்மள கள்ளக்காதல் ஜோடி தற்கொலை செஞ்சு செத்து போயிடுவோம்னு சொன்னான் பாருங்க, அதுதான் ஹைலைட்டே. அதெல்லாம் ஓகே, நாம அன்னைக்கு வந்த பீச்சுக்கு தான் இப்ப மறுபடியும் வந்திருக்கோம். இதுல என்ன சர்ப்ரைஸ்? இதைத்தான் ஆல்ரெடி பார்த்துட்டோமே. இது நம்ம பார்த்த பீச் தான், ஆனா குறிப்பா இந்த பீச்சுக்கு தான் உன்னை கூட்டிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். இந்த பீச்ல தானே என்ன புரிஞ்சுக்கோங்க ஹிட்லர், என்ன ஏத்திக்கோங்க ஹிட்லர்லாம் கத்துனேன். ஆனா நான் உன்னை புரிஞ்சுக்கல. நான் செத்தால சாவேனே தவிர அவன் கூட சேர மாட்டேன்னு அடம் பிடிச்சேன். ஆமா, அதுக்கு என்ன இப்போ? நம்ம அந்த போட்ல இருந்து விழுந்து மயக்கம் தெளிஞ்சு எழுந்திரிச்சப்போ கூட நீ சொன்னல வா வீட்டுக்கு போயிடலான்னு. ஆனா நான் உன் கூட வரல, அப்படியே ஓடி போயிட்டேன். நீ எனக்கு வேணான்னு சொன்ன அதே இடத்துல இப்போ நீ எனக்கு வேணும்னு சொல்ற. நான் உன்னை வெறுத்ததுக்கும் நீ என்ன விரும்பினதுக்கும் சாட்சி இந்த கடல் தான். இந்த கடலுக்கு தெரியட்டும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டோன்னு. எல்லா காதலர்களும் காதலுக்கு சின்னமான தாஜ்மஹலுக்கு போவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கடல் தான் எனக்கு தாஜ்மஹல். உண்மையிலேயே இப்படி பேசுறது என்னோட ஹிட்லர் தானா? நீங்க இவ்ளோ ஃபீலிங்கா பேசி நான் பார்த்ததே இல்லையே. இவ்வளவு நாள் இந்த ஹிட்லர் எங்க இருந்தாரு? சூழ்நிலை மாறும்போது நமக்கு தெரியாத பக்கங்கள் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதான் இந்த மாற்றம். எனக்கே ஆச்சரியமா இருக்கு, நான் தான் இதெல்லாம் பேசுறேன். நான் உண்மையிலேயே எனக்கு பெருமையா இருக்கு. உங்க அன்பை என்கிட்ட சொல்றதுக்கு நீங்க நினைச்சிருந்தா உங்க வசதிக்கு எங்க வேணாலும் கூட்டிட்டு போயிருக்கலாம். ஆனா நீங்க மறுபடியும் இதே பீச்சுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. காயம் எங்க இருக்கோ அங்கதான் மருந்தும் போடணும்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இப்படி ஒரு சாதாரண பீச்சுக்கு மறுபடியும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. யூ கிரேட். இது சாதாரண பீச் இல்ல, நான் கடல்ல குதிச்சப்பா நீ என்னை காப்பாத்துறதுக்காக குதிச்ச இடம். எனக்காக உசுரை விடுறதுக்கே துணிஞ்ச இடம். இது சாதாரண பீச் இல்ல. நான் உங்களுக்காக உசுர விட துணிஞ்சதெல்லாம் உண்மைதான். ஆனா இப்போ நீங்க என்னை ஏத்துக்கிட்ட இந்த நேரத்துல அந்த சிபிஐ ஆபீசர் உங்க உசுர எடுக்கிறதுக்கு அலையறானே, நான் என்ன பண்ணுவேன்? அதுவும் எங்க கையால உங்க கழுத்துக்கு தூக்கு கயிறை தர சொல்றானே. நான் ஒரு உளவாளின்னு தெரிஞ்சா இப்படி லவபிளா பேசுவீங்களா ஹிட்லர்? சம்மந்தி அம்மா, அவசரப்படாதீங்க. ஆமாம்மா, ஜோசியர் சொல்றத கேளுங்க. ஜோசியத்தை பார்த்து முடிவு பண்ணலான்னு அவரை கூட்டிட்டு வந்தீங்க. அவரு உங்களுக்கு சாதகமா சொல்லலனதும் மாறி பேசினா எப்படி? யார் என்ன சொன்னாலும் சரி, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஜோசியம் என்ன சொல்லுதுங்கிறது எனக்கு கவலை இல்லை. நான் அந்த கடவுளை நம்புறேன். அந்த ஏழுமலையான் தானே ஏஜேவியும் ஹாசினியும் சேர்த்து வச்சாரு.
அவர் மேல பாரத்தை போட்டுட்டு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண போறேன். இங்க பாருங்கம்மா, எதையும் நானா சொல்லல, கடவுள் சொல்றதை தான் நான் சோழி வழியா உங்களுக்கு சொல்றேன். கடவுளுடைய கட்டளையை மீறினா விளைவுகள் விபரீதம் ஆயிடுமா, ஜாக்கிரதமா. நீங்க சொல்றது சரி, ஆனா கடவுள் எனக்கு நல்லது செய்வாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் ஒரு மன திருப்திக்காகத்தான் ஜோசியம் பார்க்கலாம்னே சொன்னேன். ஆனா இந்த வாக்குலலாம் எனக்கு அவ்வளவு திருப்தி இல்லை. உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டேன், நீங்க கிளம்பலாம். சம்மதியமா, நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த ஜோசியரை நீங்க அனுப்பிடுங்க. ஆ சரிங்க சம்மந்தி, உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா இவரை அனுப்பிடலாம். ம். ஆ ஜோசியரே, வாங்க. ஜோசியரே, அர்ச்சனா நீயே சொல்லு. போச்சுக்கா. கல்யாணமாகி எத்தனை நாளாச்சு? ஏஜேவும் ஹாசினியும் எவ்வளவு நாள் காத்து கிடப்பாங்க சொல்லு. சாந்தி முகூர்த்தத்தை நடத்திடலாம். நான் சொல்றது கரெக்ட் தானே? நீங்க சொன்னா கரெக்டா தானே ஜெயமா இருக்கும். உங்க இஷ்டம். ஐயோ